ஏய் காலையில 8 மணி ஆச்சு, நீ இன்னும் போன் தான் நோண்டிக்கிட்டு இருக்க. போய் எந்திரிச்சியா? சொல்ற பேச்சை கேட்க மாட்டீங்க. எந்திரி போ போய் திரும்ப. காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரை போன் எப்ப பார்த்தாலும் இந்த போனோட மண்ணு கட்ட வேண்டியதா இருக்கு. உனக்கு குடிக்க சொன்னேன்ல, குடிச்சு நீங்க வர உட்கார்ந்து நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். இந்த சாப்பாடு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. முதல்ல சாப்பாடு வேலையை கொஞ்சம் முன்னாடி வந்துங்க. எப்ப பாரு போன்ல ரீல்ஸ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா எப்படிங்க சாப்பாடு உள்ள இறங்கும்? நான் இன்னைக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்கேன் கூட அவளுக்கு தெரியல. மிஸ்கிட்ட போய் இட்லினா தோசைனா சப்பாத்தின்றா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய தெரியல. என்ன போனை கொடுத்து ஒரு சோசியல் இன்டராக்ஷன் கிடையாது, யாரோட பிள்ளைகளோட சேர்றது கிடையாது, மூச்சியை பார்த்து பேசுறது கிடையாது. முதல்ல ஒரு நல்ல கவுன்சிலிங்கா பார்த்து கொடுக்கணும். ஹலோ ஏங்க, நான் நம்ம பாப்பாவை இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் காமிக்க போறேங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா, படிப்புல கவனம் கிடையாது, ஒரு பிள்ளைங்களோட சோசியலில் மிங்கிளாகி இது பண்ண மாட்டேங்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால படிப்பும் ஸ்லோவாகுது, சாப்பாடு ரீதியாகவும் ஸ்லோவாகுது, எல்லாமே அவள் டவுனாக தான் இருக்கா மேம். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க மேம். டெய்லி இது மாதிரி 20-30 கேஸ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ற தவறுகள் எல்லாம் நம்ம தான், பெற்றோர்கள் தான். ஆனால் குழந்தைங்க மேலே ஈஸியாக நம்ம பழைய தூக்கி போட்டுறோம். முதல்ல இந்த மாதிரி ஃபோன் பார்த்தா என்னென்ன தீமைகள் கிடைக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஒரு குழந்தை ஆட்டிசமாவே மாறுது. ஆட்டிசம்னா என்னன்னா, நல்ல குழந்தையா பிறந்தும் கூட நீங்க போனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை சோஷியலா இன்டராக்ட் ஆகாது, ஸ்பீச்சும் போயிடும். ஸோ முதல்ல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சொபிஸ்டிகேட்டடா போன் பாக்குறீங்க, குழந்தைக்கு ஈஸியா போனை கொடுத்துட்டு சமாளிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது உங்க பிளே. ஆக்சுவலாக உங்களுக்கு கை தட்டல் கொடுக்கலாம். எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு கையில் மொபைல் ஃபோன் இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லா